இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் இருக்குல்ல. எல்லாரோட லைஃப்மே வந்து மாச சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்துல மட்டுமே லைஃப் ரன் ஆகுறது கிடையாது. நிறைய பேரோட லைஃப் இஸ் லிங்க்டு வித் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அது உங்களுக்கு தெரியும்ல. நிறைய பேரோட லைஃப்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் லைஃப் லைன்னே சொல்லலாம். அது இல்லைன்னா அவங்க லைஃப் ரன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வில்லேஜ்ல இருக்கிற கிட்டுக்கு வந்து படிக்கணும்னு தோணுது. பிரைவேட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண முடியல. அவங்க வீட்டு இன்கம் வச்சுக்கிட்டு ஓகே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் ரொம்ப தூரமா இருக்கு. சைக்கிள் உண்டு. அண்ட் அந்த குழந்தைக்கு பாக்கெட் மணிக்கு காசு இல்ல. ஸ்கூல்ல ஒர்க் கொடுத்தாங்கன்னா நோட் வாங்க சொன்னாங்கன்னா அது காசு இல்ல. ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கும். ஸோ நிறைய பேரோட லைஃப் வந்து வீட்டு இன்கம் தாண்டி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா வந்திருக்கு. இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? நாம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன? ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நாம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், எப்பெல்லாம் அந்த ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு ரீச் ஆகுறதுல டிலே ஆகுதோ, இல்லனா எப்போ ஒரு ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் போய் சேரலையோ, அப்ப எல்லாமே சாமானிய மக்களோட தினசரி லைஃப் என்ன ஆகுது? கேள்விக்குறியா மாறுது. ஸோ அதை பத்தின ஆர்டிகல் தான் இன்னைக்கு லீடிங் ஆர்டிகல். தமிழ்நாட்டோட அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் எடப்பாடி பழனிசாமியோட ஆர்டிகல். இந்த பாயிண்ட்ல மட்டும் எப்போதும் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டை விட்டு நார்த் இந்தியா போறீங்க, இல்லை மற்ற கண்ட்ரிக்கு போறீங்க, உங்க கவர்மெண்ட்டை பத்தி நீங்க பெருமையா சொல்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தமிழ்நாடு இஸ் ஏ வெல்ஃபேர் மாடல் ஸ்டேட். அதாவது நம்ம ஸ்டேட்ல யார் வீக்கர் செக்ஷனோ அந்த வீக்கர் செக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அவங்க லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் போடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸுமே போடும். பட் அதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். இதை பார்ட்டி பேஸ் பண்ணலாம் யோசிக்காதீங்க. ஓகே, தமிழ்நாட்டோட பெருமை இது. தமிழ்நாட்டோட நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க அப்ளை பண்ணிருக்காங்க. யுனைடெட் நேஷன் நிறைய ஸ்கீம்ஸை பாராட்டி இருக்கு. ஸோ ஜென்ரலா பார்த்தா இந்தியா இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் தான். இந்த வெல்ஃபேர் மாடலை ஸ்டேட் மாடலா மாத்தின ஒரு ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு. இந்த பாயிண்ட் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் போட்டுருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அண்ட் எனக்கு ஒரு பயங்கரமான ஸ்கீம் பிடிக்கும். எல்லா ஸ்கீமே இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். பட் இந்த ஸ்கீம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க யூடியூப்ல நிறைய வீலாக் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி லேடிஸ் மேரிட் உமனோட வீலாக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும். டெலிவரிக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பேக்னு ரெடி பண்ணுவாங்கல்ல, என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும், டைப்பர் தேவை, டவல் தேவை, சோப்பு தேவை, லிஸ்ட் போடுவாங்கல்ல. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கை எல்லா பெண்களுக்கும் நம்ம கவர்மெண்ட்டே கொடுக்குது. என் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அதாவது ஹாஸ்பிட்டல் வந்து டெலிவரி பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேபி கேர் கிட் கிடைக்கும். அதுல என்ன இருக்கும்? குழந்தைக்கான ட்ரெஸ் இருக்கும், டைப்பர் இருக்கும், சோப்பு இருக்கும், நியூட்ரிஷன் சப்போர்ட் இருக்கும், சானிட்டரி பேட் இருக்கும், பாட்டில் இருக்கும். இவ்வளவு விஷயத்த ஒரு கிட் மாதிரி எல்லா பெண்களுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி பண்ணா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பேரண்ட் யோசிக்க வேண்டியது, குழந்தைக்கு என்னெல்லாம் தேவை லிஸ்ட் போடுவாங்கல்ல, ஒரு ஃபேமிலி யோசிக்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட் யோசிக்குது. அது ஒரு ஸ்கீமா மாத்தி இருக்கு. லிங்க் பண்ண முடியுதா? ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு லிஸ்ட் போடுறோம்ல, இது ஒரு ப்ரிவிலேஜ் தானே. ஒரு ப்ரிவிலேஜ் மக்களால் மட்டும் தான் ரெடி பண்ண முடியும். அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ் ஒரு மார்ஜினல் செக்ஷனால ஹாஸ்பிட்டல் பேக் யோசிக்க முடியுமா? அந்த சப்போர்ட்டை கவர்மெண்ட் தருது. அப்போ உங்க குழந்தை பிறக்கும் போது டிக்னிஃபைடா பிறக்குது. அதுக்கு என்ன தேவையோ அது ரெடியா இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் பேக் இஸ் தி சிம்பிள் ஆஃப் ஸ்டேட் கேர். பட் ஆக்சுவலி பார்த்தா இதை விட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கீம் இருக்கு. 1990s சேலம், மதுரை, தர்மபுரி இந்த எல்லா இடத்துலயும் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலை அதிகமா இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை சரி பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் என்ன பண்ண முடியும்? நம்ம கவர்மெண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா சொல்லுச்சு. எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா பிடிக்கலன்னு தெரியுது, ஓகே, பட் அதை கொலை பண்ணாதீங்க. குழந்தை பிறந்துருச்சு, உங்களால் பார்த்துக்க முடியலையா? அட்லீஸ்ட் எங்ககிட்ட கொடுத்துருக்கு. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் தொட்டில் இருக்கும், கேடல். நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். உங்களுக்கு குழந்தை வளர்க்க பிடிக்கலையா, இந்த பெண் குழந்தைய தொட்டில போட்டு போயிடுங்க, கவர்மெண்ட் பார்த்துக்கும். பேபி கிராடல் ஸ்கீம் எல்லாருக்கும் தெரியும்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். 1992 இருந்து 2011 இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இப்போ லிஸ்ட் பண்ணுவாங்கல்ல டிஸ்ட்ரிக்ட்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 75% ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் குறைஞ்சிருக்கு. குழந்தை பிறந்துருச்சு, வளர்க்க பிடிக்கல, சரி கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம், கவர்மெண்ட் கிட்ட விட்டாங்க. ஓரளவுக்கு யோசிக்க முடியுதுல. இந்த 20 இயர்ஸ்ல 1400 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், பெண் குழந்தைகள். they were rescued, adopted by government. ஆக்சுவலாக அந்த நியூஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு தோணுச்சு, இந்த குழந்தைங்க இப்போ என்ன பண்றாங்க, எங்க ஒர்க் பண்றாங்க, எப்படி லைஃப் கொண்டு போறாங்க அப்படின்னு தோணுது இல்ல. பட் ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். இப்படி குழந்தை போட்டு போறதுனால அந்த ரூட் காசு இருக்குல்ல, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் எல்லாரும் ஒன்று தானே, ஒரு அவேர்னஸ் தானே முக்கியம். ஒரு பெண் குழந்தைய எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அது கரெக்ட் தான். பட் ப்ராக்டிக்கலா பிரசன்ட் டைம்ல நடக்குது. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? குறைஞ்சபட்சம் அந்த உயிரை காப்பாற்றலாம். தொட்டில் குழந்தை திட்டம் 1992. நம்ம என்ன பார்க்குறோம் புரியுதா? உமனை மட்டுமே பார்க்குறோம். உமன் ஃபோக்கஸ்டு ஸ்கீம்ஸ் மட்டுமே எவ்வளோ லிஸ்ட் இருக்குன்னு பார்க்குறோம். பேபி கிட் இருக்கு, கடல் ஸ்கீம் இருக்கு. அதில் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், கேர்ள்ஸ் மேலே அதிகமான வன்முறை நடக்குது. அந்த வன்முறையை பதிவு பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர முடியல. போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக யார் இருக்கா? மேல் இருக்கா. இதை மாற்றலாம். ஒரு கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்டு பை உமன், ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். ரொம்ப மினிமலாக சொல்லணும்னா இப்போதைக்கு 222 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்னா தைரியமாக போகலாம், சென்சிட்டிவ் அணுகுவாங்க, டிக்னிஃபைடா கேஸ் கொடுத்துட்டு வர முடியும். ஸோ ஜஸ்டிஸ் வித் சென்சிட்டிவிட்டி வித் டிக்னிட்டி. கரெக்டா? அடுத்து முக்கியமானது, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனாலும் அந்த கியூல கண்டிப்பா நிறைய பெண்கள் நிற்பாங்க. எந்த ஸ்கீம் பெனிஃபிட் வாங்குறதுக்கும் கியூல நிற்க வேண்டியதா இருக்கு. அப்போ கியூல நிற்கிற பெண்களை ஒரு ஸ்கீமோட டெசிஷன் மேக்கிங் லீடரா மாற்றணும். ஒரு ஆஃபீஸ்ல வெளியே நிற்கிற லேடியை ஆஃபீஸோட ஹெட்டா மாற்றணும். என்ன பண்றாங்க? லோக்கல் பாடிஸ்ல பாதிக்கு பாதி யாரா இருக்கணும்? பெண்கள் தான் இருக்கணும். பஞ்சாயத்து பிரசிடென்ட், வார்டு கவுன்சிலர், பட்ஜெட் பிளானர், பாலிசி இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்புறம், இந்த ஒரு ஆர்டருக்கு அப்புறம் இந்த எல்லா இடத்துலையுமே பெண்களோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. யோசிக்க முடியுதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் டச் பண்ணிருக்கு. ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்கீம், கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஸ்கீம். நீ மார்ஜினலா இருக்கியா? மேரேஜோட இது முக்கியம், எஜுகேஷன் முக்கியம். நீ ஜஸ்ட் 10வது வரைக்கும் படி,
10வது பாஸ் பண்ணு, நான் உனக்கு 4 கிராம் என்ன பண்றேன், தங்கம் தரேன். ப்ளஸ் 25,000 காசு தரேன். இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கிறியா, 12th பாஸ் பண்றியா, இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கிராம், இன்னும் எக்ஸ்ட்ரா 25,000, இன்னும் எக்ஸ்ட்ரா 25,000. ஸோ நீ 12th முடிச்சாலே உனக்கு 8 கிராம் கோல்டு கவர்மெண்ட் கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா டிப்ளமோ பண்ண போறியா, டிப்ளமோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கிராம் ப்ளஸ் 25,000. நீ படிக்க படிக்க உனக்கு கோல்டும் தரேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிகிரி படி. ஒரு யூஜி படிச்சா கூட நான் என்ன பண்றேன், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 8 கிராம் தரேன் ப்ளஸ் 50,000. உங்களோட ஃபியூச்சர் சேஃப்டிக்கு ரெடி பண்றேன். தைரியமா படி. மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கோல்டை ஏன் மிஸ் பண்ணணும், படிக்க வைக்கலாம். ஸோ மேரேஜ் டைமில் அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் சரி பண்ணுது. கேர்ள்ஸோட எஜுகேஷனை கண்டினியூ பண்ண வைக்குது. தமிழ்நாட்டில் பெண்களோட ட்ராப் அவுட், ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகுது, குறையுது. இந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன, தாலிக்கு தங்கம்ல. 1989 நினைக்கிறேன். அண்ட் இது கூடவே உங்களுக்கு தெரியும், நீ வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிற தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கா, கவர்மெண்ட் உனக்கு பைசைக்கிள் தருது. அம்மா பைசைக்கிள் ஸ்கீம். ஸோ ஸ்கூலுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துடலாம். ஸ்கூலுக்கு போகிறது கொஞ்சம் சேஃப்டி ஆயிடுச்சு. பெண்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. ஃப்ரீடம் இன் மோஷன். நீங்கள் தமிழ் சினிமா பார்த்தாலே தெரியும். மோஸ்ட்லி ஒரு ஸ்கூல் கேர்ள் காட்டுறாங்கன்னா சைக்கிள் போகிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு வேளை காட்டலைன்னா அவங்க தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கணும் அர்த்தம். ஸோ ஒரு கேர்ள் பிறந்ததுலேருந்து அவங்க ட்ரெஸ்ஸு, அந்த பேபி கிட்டு, கிராடல் ஸ்கீமு, எஜுகேஷன் வித் கோல்டு, பைசைக்கிள், மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் ஒர்க்கை ஈஸி ஆகிறதுக்கு மிக்சி, கிரைண்டர், ஃபேனு அப்போயே கொடுத்துருக்காங்க ஃபேன். ஸோ எல்லா பேசிக் டிக்னிட்டி டூல்ஸும் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு. அந்தந்த டைமில் ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி பண்ண வேண்டியதை கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு புரியுதா தமிழ்நாடு ஏன் வெல்ஃபேர் மாடல் சொல்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக இது மட்டும் கிடையாது. நீ ஒர்க் பண்ண போறியா, சாப்பாடு செய்ய முடியலையா, ப்ராப்ளமே இல்லை, அம்மா கேன்டீன் இருக்குது, சாப்பிட்றலாம். ரொம்ப தூரம் போகணுமா, ஃப்ரீ பஸ் டிராவல் இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கா, மாதம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா காசு தருது. மகளிர் உரிமை திட்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வெல்ஃபேர் மாடலுக்கான எக்ஸாம்பிள். பட் இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ், தியரிஸ், ஐடியாஸ். பட் இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் உரிமை திட்டம் பார்த்தோம்ல, மந்த்லி 1000 rupees. எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, 2 கோடி பெண்கள் அப்ளை பண்ணுறாங்க. எத்தனை பேர் கிடைச்சிருக்கு, 1 கோடி பெண்களுக்கு மட்டும்தான் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. மிச்சம் 1 கோடி பேரை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அந்த ரிஜெக்ட் பண்ணவங்களும் யாரு, வல்னரபிள் பாப்புலேஷன். ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க, அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு சின்ன எரர் இருக்கு, லேண்ட் ரெக்கார்டு மிஸ் மேட்ச் ஆகுது, ரேஷன் கார்டு வந்து பழைய ரேஷன் கார்டா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்னால அவங்களை வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. யோசிக்க முடியுதா. இந்த பெண்கள்லாம் யாரு, சிட்டி கிடையாது, விழுப்புரம், திருவண்ணாமலை, இவங்களோட ஃபைல்ஸே ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் 9 லட்சம் பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க, அப்பீல் போட்டிருக்காங்க. அப்பீலுக்கு போட்டு டெய்லி ஆஃபீஸில் போயிட்டு கியூல நிற்கணும். அப்போ எனக்கு நீ 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்க, அதை வாங்குறதுக்கு நான் ஏன் கியூல நிற்கணும், என்னையே ரிஜெக்ட் பண்ணுறேன். வேர் இஸ் மை டிக்னிட்டி. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் கவரேஜில் ப்ராப்ளம் வருது. சிமிலர்லி ஃப்ரீ பஸ் டிராவல் சொல்கிறேன், பஸ் ஃபுல்லாக ஓவர் க்ரௌடு, நான் எப்படி ஏற முடியும். எங்கள் ஊருக்கு வர்ற பஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி வந்தாலும் அந்த பஸ்ஸில் அவ்வளோ கூட்டத்தில் சேஃப்டி இல்லை. அடுத்த முக்கியமானது, ஊரில் நான் ஏறிட்டேன், டிக்கெட் யார்கிட்ட வாங்கணும், மேல் கண்டக்டர். எனக்கு ஃப்ரீயாக டிக்கெட் வேணும்னு கேட்டால் அவர் எப்படி பார்ப்பாரு, உமன் கண்டக்டர் தேவை, அதை போடலாம். அப்போ கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ தான், பட் எந்த காஸ்ட்டில். அவ்வளோ கூட்டமாக போனால் தான் ஃப்ரீயாக தருவியா. கூட்டமாக போகிற பஸ்ஸில், கம்மியாக போகிற பஸ்ஸில் சேஃப்டியே இல்லாமல், உமன் கண்டக்டர் இல்லாத ஒரு பஸ்ஸில் இவ்வளோ கஷ்டத்தோட நான் ஏன் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணும். ஸோ ஃப்ரீ இஸ் நேம் சேக் தானே தவிர என்னன்னாகல கம்ஃபர்டபுளாக, ரைட்ஸாக, டிகினிஃபைடாக வரல. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் நிறைய சர்வீஸ் தரீங்க, பட் இட் இஸ் அண்டர் சர்வ்டு. ப்ராப்பராக ஒன்றும் சர்வ் ஆகலை. ஒரு ஸ்கீம் கொண்டு வரும்போது ஸ்பெக்டாகுலராக ஹெட்லைன் ரெவல்யூஷன் பண்ணுறீங்க, பட் உள்ள சப்ஸ்டன்ஸ் பார்த்தா, இந்த ஸ்கீமுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸை பார்த்தா அந்த அளவுக்கு டிகினிஃபைடாக இல்லை. எல்லா ஸ்கீம்லையுமே ஏதோ ஒரு பியூரோக்ராட்டிக் ரோட் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கீம்ஸ் முக்கியம் தான், பட் ஆல்சோ தட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இன்டர்வென்ஷனாக இருக்கணும். வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டர்வென்ஷன். நீ ஒரு ஸ்கீம் போடுறேன்னா அந்த பாலிசிக்கும் ரியாலிட்டிக்கும் கேப் இருக்கக்கூடாது. பாலிசி ஒன்று சொல்கிற ரீச் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ பாலிசிக்கு ரியாலிட்டிக்கும் கேப் இல்லாத மாதிரி இன்டர்வென்ஷன் பண்ணணும். யோசிக்க முடியுதா. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு 1000 ரூபாய் உண்டு, மந்த்லி உண்டு, நான் செலக்ட் ஆகிட்டேன், பட் பணம் வர மாட்டேங்குது, டிலே ஆகுது. ஸோ இதெல்லாம் முக்கியமான பியூரோக்ராட்டிக் சேலஞ்சஸ். பட் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சிவில் சர்வன்ட்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு யூபிஎஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்க, சிவில் சர்வெண்ட்டாக மாறுறீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஸ்கீம் வந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயம் இருக்குது. அந்த ஸ்கீமுக்கு நான் அப்ளை பண்ணுறாங்களே டாக்குமெண்டேஷன், அது ரிஜிடிட்டியாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும். டாக்குமெண்டேஷன். ரெண்டாவது டிஸ்பர்ஸ்மெண்ட். இந்த ஸ்கீமோட சர்வீஸ் வந்து உரிய டைமில் மக்களுக்கு ரீச் ஆகுதா, அதுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நீங்கள் பண்ணணும். ஒரு சின்ன டெக்னாலஜி நீங்கள் அங்கே கொண்டு வந்துட்டாலே டிஸ்பர்ஸ்மெண்ட் டிலே இருக்காது. அண்ட் முக்கியமான பாயிண்ட், லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி டச் பண்ணிட்டீங்களா, கடைசி ஆளுக்கு ரீச் ஆயிடுச்சா செக் பண்ணிட்டீங்களா. அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு ஸ்கீம் 10 years ஆயிடுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்களா, அதில் இன்னோவேஷன் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாமான்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஒருவேளை இன்னோவேஷன் தெரியலையா, என்ன பண்ணுங்க, மற்ற கண்ட்ரிஸ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பேபி கிட் பார்த்தோமா, நான் இப்போ ஆரம்பித்தோம் 1920s 30s ஃபின்லாண்டில் பயங்கரமான ப்ராப்ளம். சேம் ப்ராப்ளம், ஹை இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், நிறைய குழந்தைங்க இறந்து போகிறாங்க. இப்போ குழந்தைகளை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன கிட்லாம் தேவை, ஃபின்லாண்ட் ரெடி பண்ண கிட்டது. அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டில் குறைஞ்சபட்சம் 40 to 50 ஐட்டம்ஸ் இருக்கும். நான் பார்த்தோம்ல, ட்ரெஸ்ஸு, பிளாங்கெட்டு, நகை வெட்டுறது, பிரெஸ்ட் ஃபீடிங் பேடு, டாய்ஸு, பிக்சர்ஸ், புக்ஸ் நிறைய இருக்கும். அப்போ இன்னோவேட்டிவாக தெரியலனா மற்ற கண்ட்ரியோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், ஸ்கீம்ஸை ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதால மட்டும் சேஞ்ச் வராது. அனௌன்ஸ் பண்ணுறது வேற, சேஞ்சை உருவாக்குறது வேற. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறதை பார்க்குறத விட எத்தனை ஸ்கீம்ஸ் வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கு அதை மெஷர் பண்ணுங்க. நீங்கள் ஸ்கீம் உருவாக்குறத விட இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டம் கொண்டு வாங்க. ஸோ கவர்மெண்ட் மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி ரேதர் தேன் ஹெட்லைன் கவர்னன்ஸ்.